போன வீடியோனுடைய தொடர்ச்சி தான் சொல்கிறேன். 267 பேர் போனான், உங்களுக்கு தெரியாதில்ல. ரீசண்டாக இப்போ ஒரு 1.5 மாதம் கூட இருக்காது. என்ன ரிப்பேர் ஏதோ இறங்குறாங்க, போய் அடிக்குது, சோத்தில் அடித்து எல்லோரும் பஸ்ட் ஆகி எல்லாருமே செத்து போகிறாங்க. ஒருத்தர் கூட படிக்கல, இன்க்ளூடிங் க்ரூ மெம்பர்ஸ். என்ன எல்லாருக்கும் ஒரே தலையெழுத்தா? நீங்கள் சொல்லுங்கள். அவன் யார் என்னப்பா அதெல்லாம் கிடையாது. பாவ புண்ணியம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நடக்குது, அவ்வளோதான். இது உனக்கு இயற்கையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு தன்மை இருந்துச்சுன்னா நீ கடவுளுக்கு ஈக்குவலாக இல்லை. கடவுளை பற்றி வேறு வேறு கருத்துக்கள் இருக்குது. என்னென்ன நானே ஒரு ஐ எம் நான் பிலீவர் ஆஃப் காட், அது வேறு விஷயம். இருந்தால் நல்லா இருக்குன்னு கமல் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, தசாவதாரத்தில். கடவுள் இல்லைன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவார், அசினேதோ. அது சொல்ல அப்போ கடவுள் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னுவார். அந்த மாதிரி சக்தின்றது ஒன்று இருக்குது, அதை யாராலையும் மறுக்க முடியாது. சக்தி அது என்ன சக்தி? புவியீர்ப்பு சக்தி. எனக்கு தெரிஞ்சு பூமியில் புவியீர்ப்பு சக்தி, மேலே என்ன ஆகஸ்ட் சக்தி என்ன காட்ட போகிறேன் அது தெரில. இதுக்கு எப்படின்னா இதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் கதையை தான் சொல்லி ஆகணும். ஐசக் நியூட்டன், த கிரேட் சயின்டிஸ்ட்டு. அவர் இங்கிலாண்டு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துங்கிறப்போ ஒரு ஆப்பிள் கீழே விழுது. அப்போ ஏன் இந்த ஆப்பிள் விழுந்ததுன்னு நினச்சார். எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை, இருந்தாலும் மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன் இந்த ஆப்பிள் கீழே விழுந்துச்சு, ஏன் மேலே போகல அப்படின்னு வச்சேன். அப்போ இதுக்கு இழுக்கிற சக்தி எதுவும் இருக்குதுன்னு அவரும் உள்ளும் மனசு சொல்லி அதை கண்டுபிடிச்சது தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு சக்தினாங்க. நம்ம உட்காந்துனா நம்ம யோசிச்சிருக்க மாட்டோமா? நம்ம மட்டும் அறிவு இல்லையா? நம்ம தான் ஆப்பிள் கடிச்சு சாப்பிட்டு போய்ட்டுருப்போம் எல்லாம். அதெல்லாம் சும்மா கதை, விதிக்கப்பட்டது, ப்ரீ டிஸ்டைன்டு. அவங்க அது மாதிரி கண்டுபிடிக்கணும்னு அவன் தள்ள எழுதி வச்சுக்கிது, அவள் தான் சொல்ல முடியும். அமெரிக்காவில் பண்ணால் தான் கண்டுபிடிப்பான், நாங்கள்லாம் ஒன்றும் இல்லாதுங்களா, நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறதெல்லாம் காட்டுறோம். அப்புறம் பயன்பாட்டுக்கு வரும்போது அப்போ நீங்கள் எங்களையும் நினைப்பீங்க. அது அப்புறம் மொழி ஆராய்ச்சியில் இப்போவும் சொல்கிறேன், சொல்லி அனுப்பிச்சிக்கிறேன், கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சேன், அதெல்லாம் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. மொழி ஆராய்ச்சி மொழியில் எழுத்துக்கள் ஆராய்ச்சின்னு ஒன்று பண்ணிக்கிறாங்க. இந்த எழுத்துக்கள் எப்படி உருவாகிருக்கோன்னா ஆயிருக்கணும். அதில் ஒரு சில விஷயம் நான் கண்டுபிடிச்சது. தமிழில் 3 நிமிஷத்தில் அந்த 325 எழுத்தை மொத்தம் எழுத வச்சுருவேன். 2வது குழந்தைய எழுத வைப்பேன். எத்தனாவது? 2வது குழந்தையா? அப்போ இது மிராக்கிள் இல்லையா? 325 எழுத்து எழுதணுன்னு நீ எங்கே யோசிக்கிற? நம்மளது 247 தானே, சம்மந்தம் 78 ஏதோ சொன்னேன். 78 எழுத்தும் பிறமொழி எழுத்துக்கள். நம்ம மொழியோட பிறமொழியும் கலந்துக்குது இல்லையா, அந்த எழுத்துக்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த 325 எழுத்தையும் 3 நிமிஷத்தில் எழுத வைப்பேன். ஃபுல்லாக சொல்ல வைப்பேன், ஃபுல்லாக எழுத வைப்பேன். இப்போ எங்கள்கிட்ட நாங்கள் கண்டுபிடிச்சது அப்போ செல்லுபடியாக அதுதான் கண்டுபிடிப்பு. என்னென்னா எழுத்துக்களுடைய ஆராய்ச்சி, இது மொழி ஆராய்ச்சி இல்லை, எழுத்துக்களுடைய